8 அணிகள் கலந்து கொண்டுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியானது இன்றைக்கு துபாயில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணியானது பல பரீட்சை செய்தது. மேலும் இந்த போட்டியில் இந்தியா அணி 242 ரன்கள் எடுத்து ஒரு அபாயகரமான வெற்றியை பெற்றது. மேலும் பாகிஸ்தான் அணியானது இந்திய அணியிடம் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் இது பற்றி இந்த கிரிக்கெட் போட்டியை காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் LED திரையரங்கமானது அமைக்கப்பட்டு இந்திய ரசிகர்கள் காணும்படியாக தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போட்டியினை கண்டு இந்த அணியை இந்திய அணியானது வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய ரசிகர்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழக ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவா அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இது குறித்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ரசிகர் ஒருவர் நம்முடைய இணைந்திருக்கின்றார். அவரிடம் மேலும் பல தகவல்களை நாம் இப்பொழுது கேட்கலாம். நடக்கும் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது உங்களை பாகிஸ்தான் நம்பர் 1 எப்படிங்க எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. பாத்துருக்கோம் 4 விக்கெட் போயிருந்தாலும் அவங்க மேட்ச் ஜெயிச்சு இந்திய ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியோட விளையாட்டு இருக்காரு. அதுதான் கிங் கோலியோட ஸ்டைல். கில்லு, பிஆர் சையர், ரோஹித் சர்மா நல்லா 23 ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. இந்தியன்டோட போனாரு அடிச்சு முடிக்கணும்ட்டு. ஆனா துர்தர்ஷமா அவுட் ஆயிட்டாரு. எல்லாருமே இந்தியானா ஐபிஎல்ன்றது வேற. ஐபிஎல் அடுத்த மாசம் அடிச்சு போடலாம். இந்தியான்றது எல்லாரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போகும். அந்த கால வேலைக்கு போவோம். ஆனா ரொம்ப திருப்தியோட போயிட்டு இப்ப நான் தூங்குவோம் சந்தோஷமா. இந்தியா வெற்றியே ரொம்ப வேர்ல்டு கப்பே ஜெயிச்ச ஃபீல். பாகிஸ்தான் தோக்கடிக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே வராது. எந்த டீம் அடித்தாலும் சரி, பாகிஸ்தானை நாங்க தோக்கடிக்கிறது எங்களுக்கு கப்ப தூக்கி கையில கொடுத்த மாதிரி. குறிப்பா வீட்டுல இருந்து இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு மெரினா கடற்கரை சொன்ன ஒரு இடங்கள்ல பெரிய LED ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். எல்லா மேட்சுக்கும் நாங்க பண்ணி வரோம். பாகிஸ்தான் பண்றாங்க, கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பண்றாங்க. எல்லா மேட்சுக்கும் அடுத்த வர நியூசிலாந்து போட்டிருக்கேன். இந்தியாவை ஃபைனல் போகும். 10 நம்பர்ல தான் இறுதி. எல்லா மேட்சும் கொஞ்சம் நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப மனநிலை வருவோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எதிர்பார்க்கறது சொல்லி நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துதான் வந்தேன். தெரிஞ்சுக்கேன். சரி மெரினா டெலிகாஸ்ட் பண்றாங்க, சரி அங்க போய் பார்க்கலாம். கோவோட பாக்குறது ஸ்டேடியத்துல பாக்குறாங்க. ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்ல செக்யூரிட்டி, போலீஸ் வந்தாங்க. நல்ல கோஆபரேஷன். ஃபேன்ஸும் நல்லா கோஆபரேட் பண்ணி ஒத்துழைச்சு பார்த்தேன். எல்லாம் இந்த ஒரு ஸ்டேடியத்துல பாக்குற அனுபவத்துக்கு ஈக்குவல் ப்ரோ. ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்ல செக்யூரிட்டி, போலீஸ் வந்தாங்க. நல்ல கோஆபரேஷன். ஃபேன்ஸும் நல்லா கோஆபரேட் பண்ணி ஒத்துழைச்சு பார்த்தோம். எல்லாம் எந்த ஒரு சண்டையும் நடக்கல. ரொம்ப மனநிறைவோட போறோம் நாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாம எல்லா பொதுமக்களும் எல்லாம் ஒன்னா இருந்து அமைதியா இருந்து எல்லாம் சந்தோஷமா பார்த்தாங்க. ஒரு ஸ்டேடியத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. துபாயில மேட்ச் நடக்குது. இதுமே யாரும் துபாய் போய் அவ்வளவு தூரம் பார்க்க முடியாது. அந்த சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தோம். இந்தியாவில இருக்க ஃபேன்ஸும் இருந்த மாதிரி இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட் எல்லாமே. பாகிஸ்தான் பிளேயர் ஜாவித் அவரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னு எல்லாமே. அதே மாதிரி என்ன ஒண்ணுன்னா நம்ம பாகிஸ்தான் பிளேயர் தாஹித் அவரு ஒரு ஜாவித் அவரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னாங்க. ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசியில 2 ஓவர்ல தான் ஏதோ ஒன்று ஆச்சரியமா காமிச்சாங்க. நாங்க அதை எதிர்பார்க்கல. ஆனா அவர் பண்ணது அவங்க ஆட்டத்தை தவிர கிரிக்கெட் கிடையாது பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு. இது ஸ்டேட் கிரிக்கெட். நம்ம கோலி அவரோட கேமை கரெக்டா விளையாண்டாரு. இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு வாட்டியும் அவங்க அபித் பாண்டியா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி பவுண்டரி அடிக்கணும் அடிச்சிருக்கோம். ஆனா கோலியோட செஞ்சுரிக்காக வெயிட் பண்ணி அவங்க ஆட விட்டாங்க. கோலியே இருந்து நல்லா செம்மையா செஞ்சாரு எங்களுக்காக. பாகிஸ்தான் சொல்லும் போது ஒரு எதிரி நாடுகளாகவே தான் பாக்குறாங்க. அவர்களுடைய தோல்விகள் இந்திய அணி எப்படி பார்க்கும்? இந்திய அணி ஒரு வெற்றி பெரும் வெற்றி பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அது கோலி, ரோஹித் சர்மா அவருடைய தலைமையில இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே மாதிரி எதிரி அணி எல்லாம் கிடையாதுங்க. எதிரி நாடும் கிடையாது. அதுவும் சக நாடு தான், சக போட்டியாளர்கள் தான். அவங்களும் கிரிக்கெட் சோசியலா எல்லாரும் விளையாடுற கேம் மாதிரி அவங்க சோசியலா விளையாடுறாங்க. ஆனா சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் தான் அவங்க பண்ணாங்க. அதை மட்டும் அவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. வேற ஒண்ணு எதிரிலாம் கிடையாது. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். பக்கத்துல யாரும் தப்பாலாம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இல்லை. இன்னும் ஒரு சோசியலா நம்ம இந்தியா டீம் கிட்ட இருந்து அவங்க சின்ன விஷயம் கட்டினா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கோஆபரேட் பண்ணி நல்லா இருக்கும். சின்ன சில்லியா பண்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியான